ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 travel brand. Taste Daily. Taste the Daily. இந்த வேர்ல்ட் ரெக்கார்ட் எப்போ பண்ணீங்க நீங்க? இந்த வேர்ல்ட் ரெக்கார்ட் 2024ல பண்ணது. 24ல போன வருஷம் செகண்ட் படிக்கும்போது. செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதா? செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது வேர்ல்ட் ரெக்கார்ட். இந்த அவார்டு வாங்கும்போது உங்களால தூக்க கூட முடிஞ்சிருக்காது. யார் வாங்கி கொடுத்தா? முடியல, தூக்க முடியல. எங்க அப்பா தான் வந்தாரு இந்த அவார்டு வாங்குறதுக்கா. இதுக்கு கையில கேஷ் பிரைஸும் கொடுத்தாங்க, சர்டிபிகேட்டையும் கையில வச்சிருந்தேன், மெடலையும் கையில வச்சிருந்தேன். என்னால தூக்க முடியலன்னு எங்க அப்பாவை தான் கூப்பிட்டாங்க. தோல்வியும் நீங்க பார்த்திருப்பீங்க, ஏதாவது ஒரு இடத்துல நீங்க தோத்துருப்பீங்க. அதை பார்க்கும்போது நீங்க என்ன நினைப்பீங்க? ரியாக்ட் பண்ணுவீங்களா? அழுவீங்களா? அழுக மாட்டேன். என்னென்ன விஷயத்துக்கெல்லாம் நீங்க அவார்டு வாங்கியிருக்கீங்க இதுவரை? என்னென்ன? டிராயிங் காம்படிஷனுக்கு வாங்கியிருக்கேன், ஸ்பீச்சுக்கு வாங்கியிருக்கேன், டான்ஸ்க்கு வாங்கியிருக்கேன், பெயிண்டிங்க்கு வாங்கியிருக்கேன், அப்புறம் செஸ்க்கு வாங்கியிருக்கேன். உங்களுக்கு செஸ்ல பிடிச்ச பிளேயர் யாரு? குகேஷ், விஸ்வநாதன். மொத்தம் எத்தனை அவார்டு இருக்கும் இங்க இந்த ரூமுக்குள்ள? எங்களுக்கு தெரியாது, நாங்கள் என்ன மாட்டோம், டிராவிஸ் தான். இது வரைக்கும் ஜெயிச்சு எவ்வளவு கேஷ் பிரைஸ் வாங்கியிருப்பீங்க? எங்க அப்பா அம்மா 2 பேரும் பேங்க்ல போட்டுருவாங்க. என்னோட பேங்க்ல வந்து நான் இப்போதைக்கு நிறைய கேஷ் வச்சிருப்பேன். இப்போ எதை நோக்கி நீங்க போய்கிட்டு இருக்கீங்க? கிராண்ட் மாஸ்டர்ஸ். இன்னைக்கு இன்டர்நேஷ்னல் ரேட்டிங்கும் ஓப்பன் பண்ணிட்டா. ஓகேவா? அந்த இன்டர்நேஷ்னல் ரேட்டிங் ஓப்பன் பண்ணதுலேயும் இப்போ அதுக்கடுத்து அவளோட லட்சியம் என்ன? கிராண்ட் மாஸ்டர் போகணும். அப்போ அதுக்கு என்ன சப்போர்ட் பண்ணணும் நம்மளால்? கடைசியில் உயிரோட வரும். உயிர் போகும்போது சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, அவளை வந்து செஸ்ஸில் நல்லபடியாக சாதிக்க வைக்கணும் அப்படின்னு தான் எங்கள் அத்தை வந்து சொல்லிட்டு இறந்துருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்? ஆக்சுவலாக ரொம்ப பெருமையாக இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக பாப்பாவை பார்த்து. எப்படிம்மா இவ்வளோ அவார்டு இவ்வளோ விஷயங்கள் அவங்க பண்ணுறாங்க? என்னைக்காவது ஆச்சரியப்பட்டிருக்கீங்களா நீங்கள்? ஆச்சரியப்பட்டிருக்கேன் சார். வேர்ல்டு ரெக்கார்ட்லாம் வாங்கியிருக்காங்க. அந்த விஷயங்கள்லாம் ஓகே இப்படி ஒன்று பண்ணணும் அப்படின்றது கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் இல்லைன்னா பாப்பா பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த விஷயங்கள்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சார், ஃபஸ்ட்டு வந்து இவளோட ட்ரீமே வந்து சார் நம்ம ஸ்டாலின் சாரை போய் மீட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவளோட லட்சியமே. அதுதான் இருந்துக்கிட்டு அப்போ வந்து நம்ம சார் வந்து திருக்குறளுக்கு வந்து ரொம்ப முன்னுரிமை கொடுத்தாங்க ஸ்டாலின் சார். இத்தனை குறள் வந்து பள்ளி மாணவர்களிடம் வந்து ஒரு விழிப்புணர்ச்சி மாதிரி வந்து சார் வந்து இப்போ வரையும் அது போய்கிட்டு இருக்கு. அப்போ நான் சூஸ் பண்ணேன், சரி இவளோட லட்சியத்தை திருக்குறளையும் படித்த மாதிரி ஆகிப்போச்சு, அவளோட லட்சியத்தையே நம்ம நிறைவேற்றுற மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்னு சொன்னதுக்கப்புறமாட்டி தான் ஃபஸ்ட்டு எனக்கு இந்த ரெக்கார்டு வந்து நான் பார்த்தேன் காம்படிஷன்னு. அப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சேன் சார் இருந்துக்கிட்டு. அவளோட ட்ரீமை வந்து கண்டிப்பாக ஆசைய பேரண்ட்டாக வந்து, ஏன்னா அவள் வந்து ஆசைப்பட்டு கேட்டது மித்த பிள்ளைங்கள மாதிரி எனக்கு அது வாங்கி கொடுங்க இது வாங்கி கொடுங்கன்னு கேட்டதே இல்லை. இன்ன வரையும் இவ்வளோ தூரம் இவள் அச்சீவ் பண்ணியிருந்தாலும் என்னோட லட்சியம் ஸ்டாலின் தாத்தாவை போய் நான் பார்க்கணும், அவர்கிட்ட வந்து என்னோட டேலண்டெல்லாம் வந்து நான் போய் சொல்லணும். நிறைய பாப்பா டிவியில் பார்த்துட்டு இவங்கெல்லாம் போகிறாங்க, நான் இப்போ தான் ஸ்டாலின் தாத்தாவை போய் பார்க்க போகிறேன்னு தெரில. இன்ன வரையும் என்னோட கனவு அதுதான், அந்த தாத்தாவை போய் நான் பார்க்கணும் அப்படின்னு இன்னமும் அவள் அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்காக தான் வந்து சரி அடுத்த திருக்குறள் அப்புறம் செஸ்ஸு இந்த மூலியமாக அஸ் எ பேரண்ட்டாக வந்து நாங்கள் வந்து ட்ரெயினப் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார். கண்டிப்பாக. இப்போ ஒவ்வொரு வீட்லேயுமே எல்லாருக்குமே ஆசைகள் இருக்கும், கனவுகள் இருக்கும். அவங்க அம்மாவுக்கு தம் பிள்ளை இது பண்ணிருக்கும். பட் எல்லாரும் அப்பாவை மறந்துடுவாங்க. அவர் தான் வந்து ஃபினான்ஷியலாக வந்துட்டு அந்த குடும்பத்தை ரன் பண்ணுறதா இருக்கட்டும், அவருக்கு அந்த விஷயங்கள்லாம் மைண்டில் ஓடிட்டு இருக்கும். அந்த விஷயங்களை பேலன்ஸ் பண்ணிட்டு தான் பிள்ளையோட ஆசையை நிறைவேற்றுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அந்த விஷயத்தை எப்படி சார் பண்ணிட்டுருக்கீங்க? ஓரளவு சப்போர்ட் பண்ண மேக்ஸிமம் வந்து அவளோட லட்சியத்தை முன்னோக்கி போகிறப்ப எனக்கு அதை வந்து அதில் தான் கான்சன்ட்ரேஷன். ஃபினான்ஷியலாக வந்து நம்ம வந்து என்ன தான் ஒர்க் பண்ணுறோம் படிச்சிருக்கோம் அப்படிங்கிறத விட, பட் பொண்ணுக்குன்னு நம்ம இப்போ செலவழிக்கிறத, வீட்டுக்குன்னு நான் என்ன ஸ்பெண்ட் பண்ணுறதோட பொண்ணுக்கு என்ன பண்ணலாம், அடுத்த லெவல் என்ன கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு இதுதான் நமக்கு வந்துட்டுருக்கு. ஓகேவா? அந்த ஓரண்டில் ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால நான் வந்து அதை வந்து யோசிக்கிறதே கிடையாது. ஏன்னா அவளோட லட்சியத்தை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம். இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் ரேட்டிங்கும் ஓப்பன் பண்ணிட்டா.
ஓகேவா? அந்த இன்டர்நேஷ்னல் ரேட்டிங் ஓப்பன் பண்ணதுலேயும் இப்போ அதுக்கடுத்து அவளோட லட்சியம் என்ன, கிராண்ட் மாஸ்டர் போகணும். அப்போ அதுக்கு என்ன சப்போர்ட் பண்ணணும், நம்மளால் ஆஸ் அ பேரண்ட்டாக நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் நம்ம யோசிச்சுட்டு இருக்கோமே தவிர, மித்தபடி ஃபேமிலி சுச்சுவேஷனை அது ஓரளவு ரன் பண்ணுவோம். முடிஞ்ச அளவு நம்மளால் சப்போர்ட் பண்ணி அவளுக்கு என்ன சப்போர்ட் பண்ணும், அவ்வளோதான். இல்லை இப்போ முதல்ல பரிசு வாங்கிட்டு வந்திருப்பாங்கல்ல, அது உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம். இப்போ அடுத்தடுத்து இத்தனை ப்ரைஸ் வாங்கும்போது அந்த சந்தோஷம் குறையாமையே இருக்குமா உங்களுக்கு? நிஜமாக தான் சார் இருந்துக்கிட்டு அதுவும் இந்த சொன்னப்பெல்லாம் கேஷ் ப்ரைஸ் வாங்கிட்டு வந்தப்பெல்லாம் தொடர்ந்து அடிச்சுட்டு வந்தாப்புல இருந்துக்கிட்டு கேஷ் ப்ரைஸ் வாங்கினப்பெல்லாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அதாவது வந்து ரொம்ப வெளிக்காட்டிக்கிட மாட்டோம். ஏன்னா இவ இது பண்ணிட்டா சின்ன குழந்தை, அது நம்ம ரொம்ப இது பண்ணிட்டா அதுலேருந்து கொஞ்சம் டீமோட் ஆயிடுவாங்கிறதுக்காக மனசுக்குள்ளே வச்சுக்கிடுவோம் இருந்துக்கிட்டு ஓரளவுக்கு மட்டும் வெளிக்காமிப்போம். நானும் என் ஹஸ்பண்டும் மட்டும் அந்த ஆனத்தை கண்ணீரில் பேசிக்கிடுவோம் இருந்துக்கிட்டு. இப்போ நீங்கள் யோசிச்சிருக்கீங்களாம்மா, இப்போ வந்துட்டு உங்களோட பேரண்ட்ஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய விதமான சப்போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்களா? ஏன்னா சும்மா அந்த குழந்தைக்கு இப்படி ஒரு திறமை அப்படின்ற இது வந்திருக்காதுல்ல, உங்கள்ட்ட இருந்தால் கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் வந்திருக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள் என்னோட காலத்தில் வந்து இவ்வளோ இது வந்து கிடையாது சார் இருந்துக்கிட்டே. எங்கள் அப்பாவோட ஆசை வந்து ஆக்சுவலாக நான் வந்து கலெக்டர் ஆகணும்னு ஆசை. ஆனால் என்னோட ட்ரீம் வந்து டீச்சிங் லைனில் தான் வரணும். ஏன்னா என்னோட ஃபேமிலி ஃபுல்லாக டீச்சிங் லைனு. ஸோ அதனால வந்து எனக்கு டீச்சிங்கில் வரணும்னு தான் ஆசை. இப்போ அவங்க தாத்தா வந்து செஸ்ஸில் வந்து நல்லா சாதிச்சு வரணும் அப்படியே. இப்போ அவங்க தாத்தா வந்து ஃபோன் பண்ணி, அவங்க தாத்தாவும் சரி ஆச்சியும் சரி அதே மாதிரி எங்கள் மாமியாவும் சரி கடைசியில் உயிரோட வரும். உயிர் போகும்போது சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, அவளை வந்து செஸ்ஸில் நல்லபடியாக சாதிக்க வைக்கணும் அப்படின்னு தான் எங்கள் அத்தை வந்து சொல்லிட்டு இறந்துருக்காங்க. கண்டிப்பாக சீக்கிரமே அவங்க சாதிச்சிருவாங்க. நிறைய விஷயங்கள் இப்போவே பண்ணிட்டுருக்காங்கம்மா. அது ஒரு 3rd ஸ்டாண்டர்டில் இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறது ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை, ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அதனால தான் நாங்களும் வந்துட்டு பார்க்கணும் பாப்பாவா அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சூப்பர். ஆக்சுவலாக உங்கள் வீட்டுக்கு வந்து பார்க்குறேன். உங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், வீடியோஸில் பார்த்துருக்கேன். இவ்வளோ அவார்ட்ஸ், இவ்வளோ ப்ரைஸஸ், செஸ்ஸில் நிறைய சாதிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தீங்க. சரி, உங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் நேரடியாக வந்திருக்கோம். என்ன படிக்கிறீங்க இப்போது? நான் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். 3rd ஸ்டாண்டர்ட். ஓகே. 3rd ஸ்டாண்டர்ட்லேயே இவ்வளோ அவார்ட்ஸு. இது எப்போலேருந்து நீங்கள் உங்களோட ஃபர்ஸ்ட் அவார்டு எப்போ வாங்கினீங்க நீங்கள்? நான் வந்து ப்ரீகேஜியில் வாங்கினேன். ப்ரீகேஜிலேருந்து என்னென்ன விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் அவார்டு வாங்கியிருக்கீங்க இதுவரை? எல்லாத்துக்குமே வாங்கியிருக்கேன் சார். இல்லை, அது என்னென்னு சொல்ல முடியுமா? டிராயிங் காம்படிஷனுக்கு வாங்கியிருக்கேன், ஸ்பீச்சுக்கு வாங்கியிருக்கேன், டான்ஸுக்கு வாங்கியிருக்கேன், பெயிண்டிங்க்கு வாங்கியிருக்கேன், மேஜிக்கு கூட நான் வாங்கியிருக்கேன், அப்புறம் செஸ்க்கு வாங்கியிருக்கேன். இது மாதிரி எல்லாத்துலேயும் நான் வாங்கியிருக்கேன். ஓகே. இப்போ இவ்வளோ விஷயங்களும் பண்ணலாம் அப்படிங்கும்போது உங்களுக்கு எப்படி அந்த இன்ட்ரெஸ்ட் வந்தது? யார் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணா? எங்கள் அம்மா தான். அம்மா தான். என்ன சொல்லுவாங்க அம்மா? இப்போ நிறைய வீட்டிலலாம் வந்துட்டு அம்மா வந்துட்டு படிக்க மட்டும்தான் செய்யணும், மற்ற விஷயங்கள்ல நான் படிப்புன்னு தானே சொல்லுவாங்க. அம்மா உங்களுக்கு என்ன சொல்லி சப்போர்ட் பண்ணுவாங்க? அம்மா வந்து நீ இதை மட்டும் சொல்லி நான் உனக்கு ஏதாவது வாங்கி தரேன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பண்ணால் அவங்க வாங்கி தரேன் ஏதாவது அப்படின்னா, அதுக்காகவே நீங்களும் நிறைய விஷயங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. இப்போ இவ்வளோ விஷயங்கள் பண்ணாலும் நான் இந்த விஷயத்தில் நான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு ஒன்று இருக்கும்ல. இப்போ நீங்கள் என்ன தான் ட்ராயிங் பண்ணாலும், இப்போ எல்லாருக்குமே நிறைய விஷயங்கள் டேலண்ட் இருக்கும் அப்படின்னா, ஆனால் பர்டிகுலராக இந்த விஷயத்தில் நான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங், இந்த விஷயத்தில் தான் நான் சாதிக்கணும் அப்படின்னா நீங்கள் எந்த விஷயத்தில் சாதிக்கணும்? செஸ்ஸு. இதுவரை செஸ்ஸில் என்னென்னலாம் பண்ணியிருக்கீங்க? செஸ் உங்களுக்கு விளையாட சொல்லி கொடுத்தது யார்? எங்கள் செஸ் மாஸ்டர் சண்முக சுந்தரம் சார் தான். என்ன படிக்கும்போது கற்றுக்கிட்டீங்க நீங்கள் செஸ்ஸு? நான் யூகேஜி படிக்கும்போது தான் கற்றுக்கிட்டேன். உங்களுக்கு செஸ்ஸில் பிடிச்ச பிளேயர் யார்? பிரக்யானந்தா, குகேஷ், விஸ்வநாதானந்த், அவங்க 3 பேரையுமே பிடிக்கும். ஓகே. அவங்களோட இதெல்லாம் ஃபாலோ பண்ணுவீங்களா? அவங்கள பார்ப்பீங்களா? அவங்க வீடியோஸ் செஸ் இப்போ கூட ரீசெண்டாக கூட அவார்ட்ஸ்லாம் நிறைய வாங்கினாங்க, ப்ரைஸஸ். நீங்கள் செஸ்ஸில் மட்டுமே எத்தனை அவார்டு வாங்கியிருக்கீங்க? நிறைய வாங்கியிருப்பேன். நிறையா. எல்லாரும் கணக்கெல்லாம் சொல்லுவாங்க 4, 5 அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மொத்த ப்ரைஸையும் பார்த்தா எனக்கு தெரிஞ்சு ஒரு 100, 150 இருக்கும் போல. மொத்தமாக இங்கே அவார்ட்ஸே இத்தனை இருக்குது. மொத்தம் எத்தனை அவார்டு இருக்கும் இங்கே இந்த ரூமுக்குள்ளே? எங்களுக்கு தெரியாது. நாங்கள் என்ன மாட்டோம், ட்ராஃபிஸ் எதையுமே என்னது இல்லை. என்ன மாட்டோம். இல்லை, என்னெல்லாம் எங்கள் வீட்டில் வந்துட்டு ஒரு 7, 8 வாங்கி வச்சுட்டு அதுவே எனக்குலாம் ரொம்ப பெருமையாக இருக்கும். டிவிக்கு மேலே நான்லாம் வச்சுருப்பேன், ரொம்ப அழகாக இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் என்னடானா 150 வாங்கிட்டு என்ன மாட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. எத்தனை செஸ்ஸில் மட்டும் எத்தனை இருக்குன்னு கூட தெரியாதா? அந்த அளவுக்கு நிறையா இருக்குது. இப்போ ப்ரைஸ் வாங்குறது அப்படிங்கிறத தாண்டி நிறைய ஜெயிக்கிறீங்க.
ஆமா. என்னைக்காவது அந்த தோல்வியும் நீங்க பார்த்திருப்பீங்க, ஏதாவது ஒரு இடத்துல நீங்க தோத்துருப்பீங்க. அதை பார்க்கும்போது நீங்க என்ன நினைப்பீங்க? ரியாக்ட் பண்ணுவீங்களா, அழுவீங்களா? அழுக மாட்டேன். எங்க அம்மா வந்து அடுத்ததுல பாத்துக்கலான்னு அடுத்ததுல பாத்துக்கலான்னு சொன்னோடனே அழுதுகிட்டு தான் இருப்பேன். அடுத்ததுல பாத்துக்கலான்னு சொன்னோடனே அழுகை நிறுத்திடுவேன். இப்போ அம்மா அப்பா கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவாங்க, ஏன்னா அவங்க வந்துட்டு உன்னோட அம்மா அப்பா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு சப்போர்ட்? நீங்க இந்த பண்ற இந்த விஷயங்களுக்கு உங்களோட டீச்சர்ஸா இருக்கட்டும், அவங்களாம் எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவ் தான். சப்போர்ட் பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் தான் எப்பவுமே எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, எங்க டீச்சர்ஸும் சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ செஸ்ஸில் இப்போ எனக்குலாம் எனக்கு பெருசாக எதுவுமே தெரியாது. ஐ மீன் விளையாட தெரியும் பேசிக்காக. இப்போ செஸ்ஸில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது, நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கீங்க, அடுத்த கட்டம் என்ன இருக்குது, இதுவரை என்னென்னலாம் பண்ணியிருக்கீங்க செஸ்ஸில்? நானும் நிறைய பண்ணிக்கேன். செஸ்ல வந்து ஓப்பனிங்ஸ் இருக்கு, அப்புறமாட்டி லேப்டாப்பு, டேபு, ஃபோனு, அதில் தான் பசில்ஸ் பண்ணலாம், கேம் பார்க்கலாம். அப்புறமாட்டி வந்து கிளாஸுக்கு போகும்போது அங்கே வந்து கேம் விளையாட சொல்லுவார் எங்கள் சார். அப்போ எனக்கு பசிலும் கொடுப்பாரு. இவ்வளோது எங்கள் சார் வந்து எனக்கு கிளாஸில் கொடுப்பாரு. அதோட எங்களுக்கு தான் பிரேக் கொடுத்து எங்கள் சார் கேம் விளையாட வச்சு பசில் தான் செய்ய வைப்பார். இதுவே ஒரு பசில் ரொம்ப நேரம் நாங்கள் ஆக்கணும்னா ஒரு கேம் விளையாண்டுட்டு வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு வந்து பண்ணுந்தாரு. இப்போ பசில் அப்படின்னா அது செஸ்ஸுக்குள்ள இருக்க ஏதாவது ஒரு விஷயமா, இல்ல நீங்க தனியா அது வேற கேம் அப்படின்ற மாதிரி சொல்றீங்களா? இந்த கிராண்ட் மாஸ்டர்ஸ், இன்டர்நேஷனல் மாஸ்டர் தான் விளையாடுறது தான் அந்த கேம். அதை வந்து போட்டோ எடுத்து எங்க சார் எங்களுக்கு பசில் மாதிரி கொடுப்பாங்க. ஓகே, பரவாயில்ல. இது ஐ மீன் இப்போ எனக்குலாம் வந்து நான் இப்போ படிப்பு தவிர வேறு எதுவுமே பார்த்ததில்லை. நான் 12th வரைக்கும் பெரிய மற்ற விஷயங்கள்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. உங்களுக்கு இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறாங்களே, இப்போ நீங்கள் வந்துட்டு எப்படி அந்த இதுக்கெலாம் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கிறீங்க? ஏன்னா அது இப்போ நிறைய பேருக்கு அதெல்லாம் தெரியறது இல்லைல்ல. ஸோ நீங்கள் அவங்களுக்கு எதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? ஏன்னா வந்துட்டு இப்போ படிக்கிறதுக்கே நேரம் இல்லாமல் இருக்குது, நீங்கள் இதுக்கு தனியாக செஸ் ஒன்று பண்ணுறீங்க, நிறைய விஷயங்கள்லாம் பண்ணுறீங்களே, டைம் அதை ஒதுக்குறீங்க. நான் படிக்கிற சாயந்தரம் படிக்க மாட்டேன், காலையில் தான் படிப்பேன். காலையில் அம்மா சீக்கிரமாக எழுப்பி விட்டுருவாங்க. எத்தனை மணிக்கு எழுந்திருப்பீங்க நீங்கள்? 6 மணிக்கு. 6 மணிக்கு எழுந்திரிச்சு எவ்வளோ நேரம் படிப்பீங்க? 6 to 8, 7 மணி வரைக்கும் படிப்பேன். 7:30லேருந்து 8:30 வரைக்கும் எங்கள் அம்மா செஸ் பண்ண வைப்பாங்க. அப்புறமேடி ஸ்கூலுக்கு கிளம்பிடுவேன். ஈவினிங் வந்துட்டு கொஞ்ச நேரம் விளையாட விடுவாங்க. அப்புறமாட்டி கிளம்பிட்டு ட்ரெஸ் தான் மாற்றிட்டு செஸ் பண்ண விடுவாங்க. அப்புறமாட்டி ஏதாவது ப்ராஜெக்ட் எதாவது இருந்துச்சுன்னா என்னையே பண்ண சொல்லுவாங்க. நான் பண்ணிட்டு சாப்பிட்டு தூங்கிடுவேன். காலையில் எழுந்திரிச்சு படிக்க ஆரம்பிச்சிடுவேன். இதுவரை இப்போ நிறைய அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருப்பீங்கல்ல, அந்த அவார்டு வாங்கும்போது யாரெல்லாம் இப்போ எல்லா அவார்ட் கொடுக்குறவங்களுமே கண்டிப்பாக பெரிய ஆட்கள் தான். அதில் ரொம்ப ரொம்ப பெரிய ஆட்கள் இருப்பாங்களா, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஃபெமிலியரான ஆட்கள் யார்கிட்டலாம் நீங்கள் வாங்கியிருக்கீங்க? நான் வந்து உதயநிதி சார்ட்டையும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சார்ட்டையும் இந்த சர்டிஃபிகேட் வாங்கினேன். எதற்காக? அது வந்து நான் செஸ்ஸுக்காண்டி விளாண்டேன். அப்புறமாட்டி வந்து எங்கள் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆஷா அஜித்தை விளாண்டேன். அப்புறம் வந்து அவர்கிட்ட விளாண்டேன், சாலமன் பாப்பா. அதுவும் இந்த செஸ்ஸுக்காண்டி செஸ்ஸை பற்றி நான் ஸ்பீச் கொடுத்ததில் எனக்கு கொடுத்தாங்க. ஸ்பீச்சும் நீங்கள் செஸ்ஸுக்காக கொடுப்பீங்க, செஸ் விளையாடவும் செய்வீங்க? விளையாடுவேன். இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அன்பில் பொய்யாமொழி அவர்கள்லாம் கொடுத்தாங்க இல்லையா, அந்த அவார்டு வந்துட்டு எங்கே போய் செஸ் விளையாண்டீங்க? அது செஸ் விளையாடுறது இல்லை, அது வந்து நான் அவங்களா என்னைய பார்த்து கூப்பிட்டது. ஓகே, அவங்களா நாங்கள் வந்து சர்டிஃபிகேட்டை தான் கலெக்டர்கிட்ட போய் கொடுத்து அது அக்செப்ட் ஆயிடுச்சு. அக்செப்ட் ஆகி அவங்ககிட்ட போனோடனே அவங்க எங்களை கூப்பிட்டாங்க. அங்கே கூப்பிட்டு சர்டிஃபிகேட் வாங்கன்னு சொன்னாங்க. கூப்பிட்டு ஹானர் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் பார்க்கும்போது நிறைய வேர்ல்டு ரெக்கார்டு அந்த விஷயங்களும் இருக்குல்ல, இந்த வேர்ல்டு ரெக்கார்டு எப்போ பண்ணீங்க நீங்கள்? இந்த வேர்ல்டு ரெக்கார்டு 2024 பண்ணது. 24 போன வருஷம் படிக்கும்போது, செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதா? செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது வேர்ல்டு ரெக்கார்டு என்ன விஷயத்துக்காக பண்ணியிருக்கீங்க? திருக்குறள். இப்போ எவ்வளோ நேரத்தில் பண்ணீங்க? திருக்குறள் எத்தனை திருக்குறள் சொன்னீங்க? இது வந்து 10 அதிகாரம் 100 திருக்குறள் வந்து 5 நிமிஷத்துல சொன்னேன், 5 மினிட்ஸ்ல. இது வந்து ஜாக் புக் ஆஃப் ரெக்கார்டு வந்து அவங்க வந்து 7 மினிட்ஸ் தந்தாங்க. அதுல வந்து நான் 7 அதிகாரம் சொன்னேன், அதுக்கு வேர்ல்டு ரெக்கார்டுன்னு கொடுத்தாங்க. ஓகே, 7 மினிட்ஸ்ல 7 அதிகாரம், இது 5 மினிட்ஸ்ல 10 அதிகாரம். பெரிய விஷயம் இல்லை இது? உங்களுக்கு அது தெரியலையா அப்போ பண்ணும்போது? இதெல்லாம் நிறைய பேர் பண்ணுறதில்ல, நான் வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன்ற மாதிரிலாம் நீங்கள் ஃபீல் பண்ணீங்களா? கண்டிப்பாக இல்லை. வேர்ல்டு ரெக்கார்டு இந்த விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கீங்களே, இதை தாண்டி இந்த அவார்டு வாங்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருந்தது. எல்லா அவார்டு வாங்கும்போது இருந்திருக்கும், பட் இந்த அவார்டு வாங்கும்போது இந்த விஷயம் பண்ணும்போது நான் ரொம்ப பெருமையாக இருந்தது அப்படின்னு என்ன அவார்டு சொல்லுவீங்க? இந்த அவார்டு ஆக்சுவலாக இது ரொம்ப பெருசாக இருக்குது. என்ன விஷயத்துக்காக வாங்குனீங்க இது? இதுவும் செஸ் தான். ஓகே, நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க வேலூர்ல போய் வாங்கினது. நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்
இப்போ எத்தனை டிஸ்ட்ரிக்ட் போயிட்டு அவார்டு வாங்கியிருக்கீங்க? சென்னை போயிட்டீங்க, இங்கே நிறைய டிஸ்ட்ரிக்ட் போயிருக்கேன். நிறைய டிஸ்ட்ரிக்ட் போயிட்டீங்க. இதான் சொல்ல முடியுமா? எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே கிட்டத்தட்ட போயிருப்பீங்களே. போயிருப்பேன். ஆ ஆனா இந்த டிஸ்ட்ரிக்ட் பேர் தெரியாது எனக்கு. டிஸ்ட்ரிக்ட் பேர்லாம் தெரியாது, அவார்டு வாங்க கூப்பிடுறாங்க அவ்வளோதான், அந்த ஒரு விஷயம். டோர்னமெண்ட்டுக்கு போகிறதான், டோர்னமெண்ட்டு பேர் தான் தெரியாது. அம்மா அப்பா அங்கே போய் நான் விளையாடுன்னு சொல்லுவாங்க, தேதியை மட்டும் சொல்லிடுவாங்க, அவங்க போய் விளையாடுருவேன். உங்களுக்கு அந்த பயம்லாம் இல்லையா? நம்ம போகணும், இத்தனை பேர் இருப்பாங்களே போட்டிக்கு, நம்ம போய் அவங்க கூடலாம் போட்டி நம்ம ஜெயிக்கணும் அவ்வளோதான், அந்த ஒரு விஷயம். இந்த அவார்டு வாங்கும்போது உங்களால் தூக்க கூட முடிஞ்சிருக்காது. யார் வாங்கி கொடுத்தா? முடியல, தூக்க முடியல. எங்க அப்பா தான் வந்தாரு இந்த அவார்டு வாங்குறதுக்கா. இதுக்கு கையில கேஷ் பிரைஸும் கொடுத்தாங்க, சர்டிபிகேட்டையும் கையில வச்சிருந்தேன், மெடலையும் கையில வச்சிருந்தேன். என்னால தூக்க முடியலன்னு எங்க அப்பாவை தான் கூப்பிட்டாங்க. ஓகே. கேஷ் பிரைஸ் அப்படிங்கும்போது இப்போ நிறைய கேஷ் பிரைஸ்லாம் வாங்குவீங்களா? வாங்கிட்டு போய் யார்கிட்ட கொடுப்பீங்க ஃபர்ஸ்ட்? அப்பாட்டியா அம்மாட்டியா? எங்க அப்பா அம்மா 2 பேரும் பேங்க்ல போட்டுருவாங்க. என்னோட பேங்க்ல வந்து நான் இப்போதைக்கு நிறைய காசு வச்சிருப்பேன். எல்லாமே நீங்க ஜெயிச்சு வாங்கினது. கிட்டத்தட்ட 3வது படிக்கிறதுக்குள்ள நீங்க நிறைய விஷயங்களை பண்ணியிருக்கீங்க இல்ல? பெரிய விஷயம். இது வரைக்கும் ஜெயிச்சு எவ்வளோ கேஷ் ப்ரைஸ் வாங்கியிருப்பீங்க? அது வந்து நான் ப்ரீ கேஜிலேருந்தோ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தோ வாங்குறேன். ஆனால் அது எப்போலேருந்து வாங்குறேன்னு எங்கள் அம்மா எனக்கு சொன்னதில்லை, சொல்லவும் மாட்டாங்க. கண்டிப்பாக. இப்போ ஆனால் 3வது படிக்கிறதுக்குள்ளே நீங்கள் உங்கள் அப்பா அம்மாவுக்கு இப்போயே சேர்த்து வைக்க ஆரம்பிச்சிருக்கீங்க, ப்ரைஸ் வாங்கி பெருமையும் சேர்த்து வச்சுருக்கீங்க அவங்களுக்கு. நான் உண்டியலில் கூட சேர்த்து வைக்கிறேன். உண்டியல்லையும் நீங்கள் தனியாக சேர்த்து வச்சுருக்கீங்களா? எங்கள் அம்மா அப்பா சாமி இதுலேயும் சேர்த்து வைக்கிறாங்க. பெரிய விஷயம் இல்லை? கண்டிப்பாக. இப்போ உங்களை பார்த்து நிறைய பேர் வந்துட்டு நாமளும் பண்ணணும், நிறைய பேருக்கு வந்துட்டு நான் இப்போ தானே சின்ன பிள்ளை, நான் பின்னாடி பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் எக்ஸ்கியூஸ்லாம் சொல்லுவாங்கல்ல. இப்போ உங்களை பார்த்ததுக்கப்புறம் அவங்களுக்கும் நிறைய சாதிக்கணும்லாம் கண்டிப்பாக தோணும். தென் வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கீங்கல்ல, எனக்கு கேட்கணும். நீங்கள் அங்கே திருக்குறள் 10 அதிகாரத்தை எனக்காக ஒரு 2 அதிகாரம் மட்டும் சொல்ல முடியுமா? கடன்னு 2 அதிகாரமா? கடக்கடனா? இல்லை, எத்தனை அதிகாரம் உங்களால் சொல்ல முடியும்? எத்தனை கேட்டால் சொல்லிட்டே இருப்பீங்க. ஆனால் இப்போதைக்கு ஒரு 2 அதிகாரம் மட்டும் எனக்கு சொல்ல முடியுமா? ஏதாவது ஒரு 2 அதிகாரம். முதல் அதிகாரம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு கற்றிருந்தால் ஆய பயனனுக்குள் வாளறிவம் நற்றா தொழாரெனின் மலர்மிசை ஏங்கினால் வானடி சேர்ந்தார் நிலமிசை நீடி வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமை இல்லானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் விடுமை இல்லை இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருசை புகப்புரிந்தார் மாட்டு பொறிவாயில் 5 விட்டான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் தனக்குமே இல்லாத தாழ் சேர்ந்தார்க்கு அல்லா மனக்குமே மாற்றல் அரிது அறிவியல் ஆற்றல் இன்றும் போலியே என்றும் ஏறே கொலி கேளீர் பெருமை பெசிடும் அத்துணை அனைத்தும் துணை. ஓகே, சூப்பர். பெரிய விஷயம் இல்லை. இப்போ நாங்கள் இப்போ யதார்த்தமாக வந்து கேட்டேன், நீங்களும் கடன்னு சொல்லிட்டீங்க. இப்போ மொத்தம் எத்தனை அதிகாரம் உங்களுக்கு திருக்குறளில் தெரியும்? தெரியும், நான் மறந்துச்சு. ஓகே, இப்போ அத்தனை அதிகாரம் தெரியல. இப்போ இதெல்லாம் நீங்கள் உட்காந்து படிக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு? படித்ததில்லை. எங்கள் ஸ்கூலில் வந்து 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th வரைக்கும் 3rd வந்து திருக்குறள், 4th வந்து அறிவியல் ஆயிரும், 5th வந்து ஜிகே பழமொழி அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. அப்பந்தான் நான் ஸ்கூலில் படிப்பேன். டெய்லி நாங்கள் சொல்லுவோம், அதுதான் நான் கத்துக்கிட்டது. அப்புறம் அம்மா வீட்டுல முன்னாடி தான் சொல்லி கொடுத்தாங்க. இப்பதான் அம்மா வந்து ஸ்கூல்ல கத்துக்குவோம், அங்கதான் உங்களுக்கு தான் ஸ்கூல்ல சொல்லி கொடுக்குறாங்கல்ல அப்படின்னு சொன்னோன்னே அங்க நான் ஸ்கூல்ல கத்துக்க ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, இப்போ இவ்வளோ அவார்ட்ஸ் வாங்குறீங்களா, இது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை? இப்போ இதுக்கான ஒரு சப்போர்ட் இருக்குல்ல, உங்களுக்கு வெளியில இருந்து எந்த அளவுக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு இப்போ நிறைய இடங்களில் போகும்போது இப்போ நீங்க நிறைய காம்படிஷன் போயிருப்பீங்க, நிறைய இடங்கள்ல உங்களுக்கு தெரியுமா எல்லாருக்கும்? என்னை வந்து நிறைய பேருக்கு தெரியும். நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல நிறைய பேருக்கு தெரியும், கரூர் டிஸ்ட்ரிக்ட்ல தான் தெரியும் நிறைய பேருக்கு. ஸ்கூலுங்கள்ல எல்லாத்தையும் இந்த பொண்ணு வரும் தெரியும். அப்புறம் எங்க டிஸ்ட்ரிக்ட்ல எல்லாருக்கும் எனக்கு தெரியும். அப்புறமாட்டி தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்ல எனக்கு தெரியும். அதான் எனக்கு டிஸ்ட்ரிக்ட்ல எனக்கு தெரியும். இப்போ நீங்க செஸ்ல இப்போ பண்ணிட்டு இருக்கீங்களா, ஃபியூச்சர்ல என்ன பண்ணணும்? இப்போ எதை நோக்கி நீங்க போய்கிட்டு இருக்கீங்க? கிராண்ட் மாஸ்டர்ஸ். கண்டிப்பாக அதுக்கு இப்போ நிறைய ப்ரிப்பேர் பண்ணுவோம்ல, நிறைய விஷயங்கள் அதில் செஸ்ஸில் பண்ணிட்டே இருந்தால் தான் அந்த லெவல்லே அடைய முடியும். நிறைய பேர் அதுக்காக தான் ஓடிக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்களா? கண்டிப்பாக அது எப்போ நீங்கள் கிராண்ட் மாஸ்டர்ஸ் அந்த விஷயங்கள்லாம் ட்ரை பண்ண போகிறீங்கன்னு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது? நான் வந்து 10th படிக்கும்போது 10th போயிட்டீங்கன்னா நீங்கள் தான் இருக்கிறதுல சின்ன வயசில் அந்த விஷயத்த பண்ணுற ஆளாக இருப்பீங்கல்ல, அதில் ஒரு ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டீங்க. ஓகே, சூப்பரில். இப்போ அம்மா அப்பா நிறைய விஷயங்கள சப்போர்ட் பண்ணுறாங்க, இப்போ நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு உங்களுக்கு. இப்போ அவங்கள கூப்பிட்டு ஒரு 2 வார்த்தை பேசிடலாமா? பேசலாமா?
கண்டிப்பாக சீக்கிரமே சாதிப்பாங்க. நீங்கள் நினச்ச மாதிரியே நீங்கள் நினச்ச அந்த எல்லாரையும் போயிட்டு நேரில் பார்ப்பீங்க, அவங்க கையால் கூட அவார்டு வாங்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேம்மா. ரொம்ப நன்றி டைம் கொடுத்து எங்களுக்கு இன்டர்வியூ கொடுத்ததுக்கு. தேங்க்யூ ஸோ மச்மா. தேங்க்யூ ஸோ மச். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். Taste the Daily. Taste the Daily.